திடீர்னு எங்கள் வீட்டில் எழுந்து ரெடியாகும்னு சொன்னாங்க. நானும் சரி வேக வேகமாக எழுந்து ரெடி ஆகிட்டு அப்படியே அங்கே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனால் திடீர்னு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் கும்பாபிஷேகம் மாட்டேங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே உள்ளே போனால் அப்படியே பூ அலங்காரம்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்தாங்க. என்ன கூட்டம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படியே கியூவில் நின்றுட்டு எல்லாம் மேலே கோபுரத்து மேலே ஏறி இருந்தாங்க. நானும் அப்படியே வேக வேகமாக ஏறி போயிட்டு மேலே சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இந்த கோயிலோட கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து ராயக்கோட்டை போகிற பைபாஸில் ஒண்டவாடி ஸ்டாப்புன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கும்பாபிஷேக ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் யார் யார் போயிருக்கிறீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்க. அப்புறம் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா அப்படியே மேலே பார்த்தா செமையாக இருந்துச்சு. மேலே தேங்காய் சோளக்கதிரி எல்லாம் போட்டு அப்படியே பயங்கர டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பூவெல்லாம்.